லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் டெல்டாய்டு மசில் எல்லாத்துக்கும் தெரியும்ல சார் நம்ம எல்லாத்துக்கும். வாட் இஸ் த டெல்டாய்டு ஹியர்? அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த கிரீக் பீப்புள் பார்த்தீங்கன்னா லுக் அட் தட். இந்த இது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கும் போது அது படிச்சு பார்த்துருப்போம். டெல்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். டெல்டா அப்படின்னா there is a letter. நம்ம இதில் இங்கிலீஷ்ல ஏ பி சி டி இஎஃப் அப்படி சொல்ற மாதிரி, தமிழ்ல ஆ இ யூ அப்படி சொல்ற மாதிரி இவங்களோட வேர்டு பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா டெல்டா காமா அப்படி ஒரு ஆல்பாபெட் கொடுத்துருப்பாங்க. ரெக்கார்ட் பண்ணியிருந்தங்காட்டிக்கு என்ன ஆச்சுன்னா அவங்கள தான் நம்ம படிக்கிறோம். ஸோ ஹூவர் ஸ்டடி அனாட்டமி, நம்ம எங்கே போய் படித்தாலும் சரி, இங்கே அனாட்டமி மசில்ஸ் எதை பற்றி படித்தாலும், இங்கே ஒருத்தர் படிக்கிறார் சைனால, சார் போய் யூஎஸ்ல படிக்கிறாரு, இவர் போயிட்டு கனடால படிக்கிறாங்க, அங்கே போயிட்டு ஆஸ்திரேலியா படிக்கிறாங்க. யாரும் படித்தாலும் டெர்மாலஜி நெவர் சேஞ்ச். சிக்னல் மாதிரி, டிராஃபிக் சிக்னல் மாதிரி, ரெட்னா ஸ்டாப் பண்ணணும், அந்த மாதிரி சப்போஸ் டு பி ஸ்டாப் ஃபாலோ. டெல்டா அப்படின்னா அந்த வேர்டோட இது பற்றி ஷேப். ஓஐடி, ஓஐடினா அது மாதிரி இருக்கு, ரிசம்பிளன்ஸ். ஸோ ஓஐடின்னு வேர்டு வந்தாலே அது மாதிரி இருக்கு, ரிசம்பிளன்ஸ். டெல்டானா ஸோ டெல்டா மாதிரி. ஸோ லுக் அட் த டெல்டாய்டு மசில். நம்ம டெல்டாய்டு மசில் எப்படி சார் இருக்கு? இப்படி இருக்கு, இன்வெர்டட் டெல்டா ட்ரையாங்கிள். அதனால அந்த பேர் கொடுத்துட்டாங்க. அவங்க என்னன்னா பாடியை பார்க்குறாங்க, அறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே நம்ம லெட்டர் மாதிரி இருக்கேப்பா டெல்டாய்டு அப்படின்னு எழுதுறாங்க. நோட்ஸ் எழுதுனா தான் நம்ம படிக்கிறோம். அனாட்டமி இஸ் நேமிங் கேம். ஈஸியாக பார்த்து எப்படி இருக்கும்னு எழுதுனா முடிஞ்சுது, அவ்வளோதான்.